சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு கால வேள்வி செப்டம்பர் 20ஆம் தேதியோடு 365 நாட்களை கடந்தது. அன்றே நன்றியுரை சொல்லியிருந்திருக்கணும். ஆனா அண்ணாமலையார் அதற்கான உத்தரவு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கேட்டு இன்றுதான் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு உங்கள் முன் நன்றியுரைக்காக அமர்ந்திருக்கின்றேன். அது பெருமானுடைய கருணை. அதனால அவருடைய உத்தரவுபடி இப்போது நிகழ்வுக்குள் செல்லலாம். இந்த ஓராண்டு கால வேள்வி என்று சொல்லப்படுவது, அதாவது 365 நாட்கள் 9ஆம் திருமுறையை பல கோணங்கள்ல நாம பார்த்தோம், சிந்தித்தோம். அதனுடைய ஒரு பருந்து பார்வைதான் இப்போது அதோடு இதுல பங்கெடுத்த எல்லாருக்குமே மனமாற நன்றி சொல்லுவதற்காகவும் இப்போது இந்த நிகழ்வு. இதுல 121 பொழிவாளர்களுக்கு மேல் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா இதுல குழந்தைங்களை நாம இன்னும் சேர்க்கல. குழந்தைங்களை சேர்க்காம மட்டும் சொல்றதுல 121 பொழிவாளர்கள் 365 நாட்கள் நமக்கு கொடுத்த பொழிவுகள். இது பல மொழிகள்ல வந்திருக்கு. இந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பெங்காலி மற்றும் தேசிய மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தி. வெளிநாட்டு மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலம், ஸ்பானிஷ், இட்டாலியன், ரஷ்யன் அண்ட் ஜாப்பனீஸ், இத்தனை வெளிநாட்டு மொழிகளிலும் நமக்கு 9ஆம் திருமுறையை அறிமுகம் செய்வதற்காக பெருமான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தார். இந்த நிகழ்வுல பங்கெடுத்தவங்க சிங்கப்பூர், இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மஸ்கட், உக்ரைன், இத்தாலி, எத்தியோப்பியா, கொலம்பியா போன்ற நாடுகளில் இருந்து நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார்கள். இப்போது இத ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸுக்குள்ளால போகலாம். முதல்ல செப்டம்பர் 21ஆம் தேதி 2022 அன்னைக்குதான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை தனது ஆசியுரையோடு மிக அழகாக சிறப்பாக ஆரம்பித்து வைத்த அடியனுடைய தீக்கை குருநாதராக விளங்கக்கூடிய குருநாதர் சிவத்திரு ஒளியரசு ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். ஐயா அவர்களுடைய எளிமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்பி ஆரூரர் கிட்ட இருந்து மட்டுமே தீக்கை வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தவளிடம் நம்பி ஆரூரராகவே மனித சட்டை தாங்கி வந்து ஒளியரசு என்ற 5 எழுத்து நாமமாக எனக்கு தீக்கை கொடுத்து இந்த பயணத்தை தொடர்ந்து என்னோடு அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம எங்கேயாவது ஸ்டம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடுக்கி நிற்கும் போது அதற்கு ஒன்றுமே அஞ்ச வேண்டாம் என்று ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து இன்று வரை வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஐயா அவர்களுக்கு மனம் மொழி மெய்களால் எத்தனை கோடி முறை வேண்டுமானாலும் நன்றிகளை சொல்லலாம். சிவாய நம. அடுத்ததாக செப்டம்பர் 21ஆம் தேதி மகிழ்வுரை வழங்கி நமக்கு இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார்கள். சிங்கப்பூரில் தமிழ் ஆளுமையாக திகழக்கூடிய முதுமுனைவர் சுப திண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயாவோடு பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உயிர் மூச்சு, உயிர் நாடி. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எளிவந்த தன்மை. அப்படிப்பட்டவர் தான் ஐயா. ஒரு வருட நிகழ்வு அப்படிங்கும் போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியா செய்வோமா அப்படின்னு வாயார மனதார வாழ்த்தி ஒரு மகிழ்வுரையை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கும் மனம் மொழி மெய்களால் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மளோட அமைப்புக்கு நம்ம எப்போ ஒரு சந்தேகம்னு கேட்டாலும் கூட இருந்து, அதாவது கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பயணங்கள்ல. ஏன்னா லேசா தப்பு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனா ஐயா அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் சரியாக நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசானாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குருநாதர். ஐயாவை பார்த்தால் பேசினா அது எல்லாமே நமக்கு ஒரு தீக்கையாக அமையும் என்பது ஐயாவோடு பழகின அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இது மிகை அல்ல என்பது ஐயாவோடு பழகின அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்.
அடுத்ததாக செப்டம்பர் 21 2022 வாழ்த்துரை வழங்கி இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து சிவத்திரு மாணிக்கம் அர்ஜுனமணி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் நிறைய பொழிவுகள் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் செய்துட்டு வர்றாங்க ஆன்லைன்ல. முக்கியமா கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நிறைய செய்துட்டு வந்தாங்க. கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்பவே நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் செய்துட்டு வந்தாங்க. அப்போ ஐயா இது இணையம் வழியாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் எனக்கு சொல்லி, இதுதாம்மா வரக்கூடிய சிக்கல், இதெல்லாம் நீ பாத்துக்கணும், இதெல்லாம் உன்னை கீழே இழுத்துறக்கூடாது அப்படின்னு மிக அழகாக தனது அனுபவத்தை அப்படியே என்னிடம் கொடுத்து வழி நடத்தின ஒரு ஐயா என்று சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம், மொழி, மெய்களால் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சிவாய நம. இந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, நாம இப்ப எப்படின்னா இத கொஞ்சம் அதாவது 9 வகையா தலைப்புகளாக நாம இப்ப பிரிச்சுக்க போறோம். ஏன்னா இந்த நிகழ்வு நீங்க முதல்ல நம்மளுடைய நோக்க உரை கேட்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம எந்த மாதிரி, அதாவது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறைன்னு சொன்னப்ப இலக்கணமாக, இலக்கியமாக, தமிழாக, சித்தாந்தமாக மற்றும் இசையாக என்று அப்படிதான் பார்த்தோம். ஆனா அண்ணாமலையாருக்கு இன்னும் அதிகமான எண்ணங்கள் இருந்திருப்பது போக போகத்தான் அதை ஒவ்வொன்றுமே நடத்தி கொடுத்தாரு. அதனால இந்த நிகழ்வை நாம 9 தலைப்புகளாக 9 நிகழ்வுகளாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது தினம் ஒரு பாடல், அதுக்கப்புறம் சிறப்பு சொற்பொழிவு, அப்புறம் பல மொழிகள்ல அறிமுகமாச்சுது, கலைநயத்தோடு 9ஆம் திருமுறை இந்த நிகழ்வை படைத்தவர்கள், சிறப்பு சொற்றொடர், குழந்தைகளுடைய மழலையர் மற்றும் இளையர் முயற்சிகள், அதோடு முற்றோதுதல் நிகழ்ச்சிகள், திருத்தல பயணம், நிறைவாக 9 திருமேனி நமக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விழா. இத்தனை தலைப்புகள்ல தான் நாம இந்த நன்றியுரையை இப்ப பார்க்க போறோம். முதல்ல தினம் ஒரு பாடல் அன்று இசையோடு பாடுவோம் என்ற ஒரு தலைப்புல நாம இதை பார்த்தோம். தினமும் ஒரு பாட்டு, திருவிசைப்பா திருப்பல்லாண்டுல தினமும் ஒரு பாடல், அதற்கு தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக ஒரு சின்ன குறிப்பு. அதாவது எப்படின்னா நம்மளுடைய குறிப்பு எப்படி இருந்ததுன்னா 3 நிமிடங்களுக்கு மேல் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுட்டு நாம அந்த பொழிவுகளை நடத்தினோம். அது காலையில வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஒரு சில நாட்கள் வரல, அதாவது குழந்தைங்களுடைய நிகழ்வு இருக்கிற அன்னைக்கெல்லாம் நாம போடாம மற்ற நாட்கள் எல்லாமே வந்த மாதிரி பார்த்தோம். 301 பாடல்களையும் நமக்கு மிகச் சிறப்பாக பாடி கொடுத்தார்கள் சிவத்திரு சிவகுமார் ஓதுவார் ஐயா அவர்கள். மருது சிவகுமார் ஐயா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐயாவை எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா அவர்களுக்கு இந்த ஐயா இந்த மாதிரி 301 பாடலும் பாடி கொடுக்க முடியுமாங்க ஐயா அப்படின்னப்ப பாடலாமான்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் ஐயா அவர்களுக்கு ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்து காரணமாக ஆஸ்பத்திரியில, அதாவது மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, சேர்ந்தா ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுனாக்க எத்தனை நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்குன்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியோடு அமர்ந்து அனைத்து பாடல்களையும் பாடலா ஒவ்வொன்னையும் பாடி அனுப்பிட்டு, அம்மா இப்போ நான் மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயா சென்றார்கள். கொடுத்த வாக்கு அப்படின்றது ஒண்ணு இருந்தாலும் திருமுறைகள் மேல் இப்படி ஒருவருக்கு அன்பு வைக்க முடியுமா அப்படின்னு வாழ்ந்து காட்டினார்கள். அந்த ஒரு நொடியில இப்படித்தான் வாழணும், திருமுறைகள்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், கொடுத்த வாக்கை தவறக்கூடாது அப்படிங்கிறத ஐயா அவர்கள் சொல்லிலாம் கொடுக்கல, வாழ்ந்து இப்படி வாழ் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அன்றைய தினம் நடந்தது. அன்னைக்கு இரவு முழுக்க சாமி கிட்ட உட்காந்து அழுதுட்டுதான் இருந்தேன். அடியே நீ இப்படி ஒரு உரைப்புத்தன்மை, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கும்போது நாமளும் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடிதான் உட்கார்ற ஒரு நிலையாச்சுது. அப்படிப்பட்ட ஐயா தான் நமக்கு ஒவ்வொரு பாடலையும் பாடி கொடுத்தார்கள். அது மட்டும் கிடையாது, 29 பதிகங்களையும் பாராயண முறையிலையும் அதோடு சுத்தாங்கமாக எப்படி பாடுவது என்பதையும் மிக அழகாக நமக்கு ஒவ்வொரு நிகழ்வாக கொடுத்தார்கள். அதுதான் முதல் நிகழ்வாக நமக்கு அமைந்த இசையோடு பாடுவோம் அப்படிங்கிறது. இது தினம் ஒரு பாடலாக நமக்கு அமைந்தது. அதற்காக மருது சிவகுமார் ஓதுவார் ஐயா அவர்களுக்கு மனம், மொழி, மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஏன்னா
பாடி அனுப்புறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை என்பது பாடுபவர்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாம சிறப்பு சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்த்தோம். அதாவது இந்த சிறப்பு சொற்பொழிவு என்னன்னா, தினமும் மாலை இந்திய நேரம் 6 மணி, சிங்கப்பூர் நேரம் இரவு 8:30 மணிக்கு என்று ஆரம்பித்து 1 மணி நேரம் அல்லது அதாவது 30 நிமிஷத்துல இருந்து எப்படி வேணாலும் நம்ம போலான்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம். அந்த நிகழ்வு சிறப்பு சொற்பொழிவாக நமக்கு அமைந்தது. 365 நாட்களும் நமக்கு பொழிவுகள் கொடுத்து மிகச் சிறப்பாக இதை அமைத்துக் கொடுத்த இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே எங்களது நன்றிகள் தான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. 121 பேர் பங்கெடுக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. அவர்கள் அத்தனை ஆர்வத்தோடு இதுல பங்கெடுத்து ஒவ்வொரு தலைப்புகளையும் வித்தியாசமாக நமக்கு சொன்னார்கள். முதல் நிகழ்ச்சியை நமக்கு ஆரம்பித்து வைத்தவர் முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள். அவர்கள் நமக்கு பேசிய தலைப்புகள் மொத்தம் 5. அதாவது திருப்பல்லாண்டு இசை பேருரையாக, ஆனா இது மறு ஒளிபரப்பு தான் நம்ம செய்தோம். ஏற்கனவே பேசின ஒரு நிகழ்வு மறு ஒளிபரப்பாக 2 பாகங்களாக போட்டோம். அது இல்லாமல் 5 பொழிவுகள் ஐயா அவர்கள் இந்த ஒரு வருடத்துல கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அது அடுத்ததா பாத்தீங்கன்னா பவித்ரா முனைவர் பவித்ரா எங்க குட்டீஸ் டீம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் மற்றும் முனைவர் பட்டமும் பெற்றவர். இவர்கள் 27 மன்னிக்கணும், இப்ப 28 கொடுத்துட்டாங்க. 28 பதிகங்களுக்கு விளக்க உரை அளித்திருக்கின்றார்கள். 29ஐயும் கொடுத்து விடுவதாக அவர்கள் ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க. அடுத்த நிகழ்வுகளால நம்ம இதை கொடுத்துறேன்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ பணி. ஏன்னா மருத்துவ பணின்னா நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அதற்கு நடுவுல நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு பொழிவாக நமக்கு செய்து கொடுத்ததற்கு கண்டிப்பாக பவித்ராவிற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் மொத்தம் 15 தலைப்புகள் நமக்கு பேசி இருக்கிறாங்க. ஆனா இது மட்டும் இல்ல. என்னன்னா அம்மா கொஞ்சம் பொழிவுகள் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும்மா, நான் கொஞ்சம் வெளியூர் போறேம்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பண்ணிடலாமா, நாளைக்கு காலையில பண்ணிடலாமா அப்படின்னு உடனேயே தயாராக இருந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அழகாக ஒரு பொழிவை எனக்கு கொடுத்து அதாவது இந்த நிகழ்வு தடைபடாமல் நிகழ்வதற்கு நம்பிக்கையாக நான் ஓரிருவரிடம் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுல சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மற்றவர்கள் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் அம்மா எனக்கு பொழிவு வேணுமா அப்படின்னு சொன்ன உடனே தோமா நாளைக்கு காலையிலமா செய்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலன்னா சாதாரணமா இல்ல, 6 மணி இந்திய நேரத்திற்கு பதிவுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடும் அதே நேரத்துல இந்த நிகழ்வை முழுக்க தோள் கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அம்மா அவர்கள் தான் சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இளமுனைவர் திருமதி கோமல நேதாஜி அம்மா அவர்கள் சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று இவங்க எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே ஆரம்பித்த ஒரு சிலர்ல நம்ம அம்மாவும் அங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது பாலமணிகண்டன் ஐயா அவர்கள் 2 பொழிவுகள் நமக்கு மிகச் சிறப்பாக கொடுத்தார்கள். அதாவது எப்படி அகப்பொருள் எல்லாம் பார்க்கணும் திருமுறைகள்ல அப்படிங்கிறத மிக அழகாக அந்த மரபு மாறாமல் அதே நேரத்துல எந்த ஒரு விதத்திலையும் பெருமானை நோக்கின ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கொடுத்து அருள் செய்தார்கள். அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் அண்ணா அவர்கள் அண்ணா கிட்ட அண்ணா இங்கிலீஷ்லயும்னா அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலும் 2 பொழிவுகள் கொடுத்தார்கள். அவர்களுக்கு எத்தனையோ, அதாவது யூரோப்புக்கு போற ஒரு சூழல் வரும்போது கூட அன்று நாள் உட்கார்ந்து எனக்கு ரெக்கார்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போன ஒரு சூழல்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு தோள் கொடுத்தவர்கள். அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் தான் இவர்கள் அனைவருக்குமே நாம சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? அடுத்தது பாத்தீங்கன்னா சுப்புராயன் ஐயா. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எப்போதுனாலும் ஐயா பொழி வேணுங்க ஐயா, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னா
சாந்தி ரவிபாலன் அம்மா எப்படியோ, சாந்தி கண்ணன் அம்மா எப்படியோ, அந்த மாதிரி சுப்புராயன் ஐயா அடியனுடைய தம்பி என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செவ்வாய் அப்படின்னாக்கல ஐயாவுடைய பொழிவுகள் வந்துரும். அது இல்லாம சிறப்பு பொழிவுகளும் நிறைய கொடுத்திருந்தாங்க. ஐயா அவர்கள் 27 பொழிவுகள் இப்போதைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 9/14 அப்படிங்கிறது. ஏங்க மத்த 2 என்னாச்சுங்க அப்படின்னாக்கா, ஐயா மேல தப்பில்ல, அடியேன் மேலதான் தப்பு. நேரம் இன்மை காரணமாக இன்னும் 2 பதிவுகள் அவர்களிடம் இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக அதுவும் வந்துரும். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்துடுவோம். ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு தடவையும் ஐயா அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க, இதோம்மா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி ஓரிரு தினங்கள், ஏன்னா அந்த வேலைகளுக்கு நடுவுல வந்து இதையும் செய்து கொடுத்து அதாவது தோள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவங்களுக்கெல்லாம் வெறும் வார்த்தையில நன்றிகள்னு சொல்றது பத்தாது. பெருமானுடைய கருணை அவர்களோடு என்றுமே இருக்க வேண்டும் என்று வேண்டுவதை தவிர வேற நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்ததாக உமாபாரதி அம்மா, அதாவது டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் உமாபாரதி அம்மா. அம்மா இந்த மாதிரி 9ஆம் திருமுறை பன்முக நோக்குமா அப்படின்னு சொன்னப்ப, பன்முக நோக்கா 9ஆம் திருமுறையில பாரதின்னு சிந்திக்கலாமாமா அப்படின்னு ஒரு புதிய கோணத்துல இந்த பொழிவை வந்து கொண்டு வந்த ஒரு சிறப்பு உடையவர்கள். அப்படி சிந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது, ஏம்மா பண்ண முடியாது, எல்லாமே ஏன்னா இவங்க வந்து பாரதியாருடைய மகாகவி பாரதியாருடைய கொள்ளு பேத்தி. அதனால அந்த சார்பு வந்து நிறைய ரொம்ப அழகா அவங்களுடைய பேச்சுக்கள்ல பார்க்க முடியும். அதை மிக அழகாகவும் நமக்கு எடுத்து சென்றார்கள். 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் என்று வர வேண்டியது அடியனுடைய தவக்குறைவு. அது இன்று வரை நிகழாமல் இருக்கின்றது. பெருமான் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கொடுப்பார். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக மங்கையர்க்கரசி அம்மா அவர்கள் நமக்கு 3 பொழிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருந்து கலந்து அதை மிக அழகாக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான். இதுல நம்ம வந்தவங்க நிறைய பேர், அதாவது சுப்புராயன் ஐயாவும் சரி, சாந்தி ரவிபாலன் அம்மாவும் சரி, மங்கையர்க்கரசி அம்மாவும் சரி, ரொம்ப எளிமையாக வந்து மிக சிறப்பாக, ஏன்னா ஒரு கோயிலை எடுத்து நடத்துறாங்க அம்மா அப்படிங்கும் போது எத்தனை பணிச்சுமைகள் என்பது நமக்கு தெரியும். அதற்கு நடுவுல பொழிவுகள் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, மலையாளத்துல பேசுறதுக்கு ஒரு அம்மாவை உஷா அம்மாவை அறிமுகப்படுத்தி இன்று வரை இந்த பயணத்துல அடியேனுக்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக முனைவர் தர்மலிங்கம் நடராஜன் ஐயா அவர்கள் மலேசியாவில் இருந்து 2 பொழிவுகள் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. அதற்கு மேற்கொண்டு கேட்பதற்கு ஐயா கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அடியனுடைய தவக்குறைவு ஐயாவிடம் இருந்து பெற முடியவில்லை. மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு ஐயாவுடைய உரைப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏக தெய்வ வழிபாட்டு கொள்கை, ஓரிரை கொள்கை அப்படிங்கிறதுல வந்து உரைப்போடு நிற்பவர்கள். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு இந்த நிகழ்வு வந்து மிகச் சிறப்பாக 2 பொழிவுகள் கொடுத்திருந்தாங்க. ஐயா அவர்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா திலகவதி அம்மா. இவங்க வந்து அம்மா எனக்கு வந்து பொழிவுகள் வேணும்மா, கொஞ்சம் சிக்கலா இருக்குமா அப்படின்ன உடனே அடுத்தடுத்த நாட்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அதாவது ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தவர்கள் அம்மா அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுவது. சிவாய நம. அடுத்தது சிங்கப்பூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் 2 பொழிவுகள் கொடுத்தாங்கிறத விட, ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, பல மொழி பேசுபவர்களை நமக்கு தெலுங்கு, மராத்தி போன்ற பொழிவாளர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலைப்பாட்டுக்கு இதை எடுத்து செல்லுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து, அதே நேரத்துல வந்துட்டு நாம தனியா இந்த பயணத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுத்து முழுக்க கூட இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஐயாவோட பேசும்போது பரவாயில்ல நம்ம தனி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சேந்தனாரின் செந்தமிழ் என்று 2 பாகங்கள் கொடுத்துட்டு, அம்மா இன்னும் ஏதோ குறை இருக்குமா, 3ஆம் பாகமும் கொடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மிகச் சிறப்பாக
சேந்தனாருடைய தமிழ் தமிழ் என்ற மிக அழகான ஒரு 3 பொழிவுகள் கொடுத்தார்கள். அதோடு கருவூரரின் கோயில் என்ற ஒரு தலைப்பிலும் பொழிவு கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக கணேஷ்குமார் ஐயா அவர்கள் ஹிந்தியில பேசி ரொம்ப வருஷம் ஆச்சுமா, ஆனா என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு இந்த ஹிந்தி மொழியில ஆரம்பித்து வைத்த ஐயா அவர்கள். அதை வந்து நாம சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த ஆரம்பம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடினம். அந்த தேரை வந்து தள்ளி விடுறதுக்கு அந்த முதல் படி எடுத்து வச்சது ஐயா அவர்கள் தான். ஹிந்தியில ஒரு அறிமுகமாக கொடுத்தார்கள். அதே மாதிரி பல பொழிவுகள் 6 கிட்டத்தட்ட 7 பொழிவுகள் வந்து நமக்கு கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது ராஜசேகர் அம்மா அவர்கள் ஒரு தலைப்பு, அம்மா இந்த மாதிரி ஒரு தலைப்பு சாமி கொடுத்திருக்கிறாருமா அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல மிக அழகான ஒரு பொழிவாக கொடுத்து கொண்டு வந்தார்கள். அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிவ திருமதி சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள் நமக்கு வந்து 12 பொழிவுகள் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி தனராசு ஐயா அவர்கள் கருவூர் தேவரின் திரு இசைப்பாவில் ஞான நெறி என்று மிக அழகாக பேசினார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது முனைவர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள். முனைவர் புவனேஸ்வரி அம்மா அவர்களும் வந்து நமக்கு சிறப்பான பொழிவாக, அதாவது பெருமானுடைய அருட்சிறப்புகள் என்ற பொழிவாக கொடுத்தார்கள். நன்றிகள் அம்மா அவர்களுக்கும். அதே மாதிரி முனைவர் அருள்மணி ஐயா அவர்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏன்னா ஒற்றியூர்லயே இருந்துச்சு, சாமியவே கூடவே பார்த்து கொண்டு இருந்து அந்த அளவுக்கு ஒரு பெருமான் மேல அன்பை வந்து அவருடைய பொழிவுகள்ல நாம பார்க்க முடிந்தது. ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அதே மாதிரி செல்வி தமிழ் இவர்கள் வந்து நமக்கு ஏற்கனவே பல நிகழ்வுகள்ல வந்து, அதாவது இலக்கியமாக நம்ம பேசும்போதும் இலக்கணமாக பேசும்போதும் நமக்கு தோள் கொடுத்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தான் மிகச் சிறப்பாக ஒரு பொழிவை கொடுத்தார்கள். வேளாங்கண்ணி அம்மா அவர்கள் குழந்தைங்க தான், ஆனா அம்மான்னு சொல்றேன்னு இது பண்ண வேண்டாம். அந்த மரியாதைக்காக அந்த ரொம்ப அழகாக சிறப்பாக இந்த பொழிவை நமக்கு கொடுத்தார். அதே மாதிரி வந்து கல்பனா தேவி அம்மா அவர்களுடைய மாணவிகள் தான் நாம ஏற்கனவே பார்த்த தமிழ், வேளாங்கண்ணி மற்றும் இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்க போறோம். மிக அழகாக தனது மாணவ மாணவிகளை உருவாக்கி அவர்களுக்கு பேசுவதற்கு பயிற்சி கொடுத்து சிறப்பான பொழிவுகள் கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாலமுரளி, செல்வன் பாலமுரளி மிகச்சிறந்த ஒரு பொழிவு. நிறைய பேர் இதுல பாத்தீங்கன்னா முதல் பொழிவாக இருந்தாலும் சிறப்பாக முதல் பொழிவினே தெரியாத அளவுக்கு இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி நமக்கு முனைவர் சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் 15 பொழிவுகள் கொடுத்தாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபத் காலத்துல போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தோமா தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மே மாசம் குழந்தைங்க கேம்புக்கு போக வேண்டியது இருக்குமா, எனக்கு கொஞ்சம் பொழிவுகள் இருந்தா வசதியா இருக்குமா அப்படின்னு சொன்னப்ப உடனே எனக்கு வந்து பொழிவுகளை கொடுத்து இது போதுமாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பொழிவுகளை கொடுத்து இன்று அளவும் அவர்களுடைய பொழிவுகள் நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இந்த நிகழ்வுக்கு கூடவே இருந்து, அதாவது இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் கிடையாது, தோள் கொடுப்பாங்க, தோழி தோழன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு வந்து சாந்தி ரவிபாலன் அம்மாவும் சரி, சாந்தி கண்ணன் அம்மாவும் சரி கண்டிப்பாக தோள் கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா நாம கண்டிப்பா இந்த பயணத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அம்மா அவர்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே மாதிரி சந்தியா அவர்கள் மிகச்சிறந்த பொழிவு கொடுத்தார்கள். அமெரிக்காவிலிருந்து ஆனந்தகுமார் ஐயா அவர்கள் வந்து டைம் ஜோன்னால இரவு, நம்மளுக்கு பகல்னா எங்களுக்கு பகல்னா அவங்களுக்கு இரவு. ஆனாலும் ஒரு நேரத்தை பார்த்து ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு இரவா இருக்கும், எனக்கு மாலையாக இருக்கிற நேரத்துல பார்த்து ஒரு நேரத்துல வந்து ஒரு பொழிவை கொடுத்தார்கள். அதுவும் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மிகச் சிறப்பாக அதை செய்து கொடுத்தார்கள். அதே மாதிரி சிவத்திரு குமரலிங்கம் ஐயா அவர்கள் அற்புத தெய்வம் என்ற அற்புதமான தலைப்புல நம்மளோடு ஒரு உரை கொடுத்தார்கள். மிக சிறப்பான ஒரு உரையாக அது அமைந்தது என்று சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நெல்லை வடிவு அம்மா வந்து எத்தனையோ, ஏன்னா இந்த வருஷம் வந்து அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்த நேரத்துல கூட
ஒரு தொய்வும் இல்லாம மிகச்சிறப்பாக, இல்லம்மா நான் இது ஒத்துக்கிட்டேன், அதனால நான் செய்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த நிகழ்வுல வந்து பங்கெடுத்துக்கிட்டது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிவ திருமதி மதிவேலாயுதம் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைத்த மிகச் சிறந்த ஒரு அடியார் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா, நல்ல உள்ளங்களை அறிமுகம் செய்வதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நெல்லை வடிவம்மா வந்துட்டு நம்மளுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தினதுனால ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதாவது இவங்க பேசினதுக்கு மட்டும் இல்லாம அது மேற்கொண்டும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக நாம் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி லோகாம்பாள் அம்மா அவர்கள் பாதாதி கேசமாக மிகச் சிறப்பாக பேசினார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். அதே மாதிரி விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து 5 பொழிவுகள் மிகச் சிறப்பா, அவங்களுடைய குரலே போதும். எல்லாம் பேசுறதை விட அவங்க அப்படி பாட ஆரம்பிச்சாங்கன்னா யாரா இருந்தாலும் சொக்கி போய் உட்கார்ந்துருவோம். அப்படிப்பட்ட வெண்கல குரல் உடையவர்கள். அவர்கள் தான் மிகச் சிறப்பாக நமக்கு 5 பொழிவுகள் கொடுத்தார்கள். இசைப்பொழிவாகவே அது அமைந்தது. அடுத்ததாக காயத்ரி ரவி அம்மா அவர்கள். அம்மா காயத்ரி அம்மா பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப எளிமையாக கொண்டு செல்ற ஒரு பொழிவுகளாக இருக்கும் அவங்களுடையது. இதுல எப்படின்னா, திருப்பல்லாண்டு அதோடு வந்து 8ஆம் திருமுறையை கலந்து அதாவது தேன், பால், நெய் எல்லாத்தையும் கலந்த மாதிரி மிக ருசியான ஒரு பொழிவை கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சிவச்சின்மயா. குழந்தைங்க லிஸ்ட்லயும் வர்ற ஒரு குழந்தை, அதே நேரத்துல பெரியவங்களுடைய சிறப்பு சொற்பொழிவும் நமக்கு கொடுத்த ஒரு குழந்தை என்று சொல்ல வேண்டும். அதுவும் படிப்புக்கு நடுவுல எக்ஸாமுக்கு எல்லாம் இருக்கும்போது பரீட்சை காலத்துல கூட நமக்கு வந்து பொழிவுகளை கொடுத்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்து தோள் கொடுத்த சின்மயா குட்டி. அதே மாதிரி சித்தாந்த சரபம் முனைவர் அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் தான் அடியனை வழி நடத்தின ஆசிரியர், குருநாதர். தமிழ் ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப காலத்துல தமிழ் சொல்லி கொடுத்தது என்னமோ ஐயா தான். அதற்கு பிறகு நம்ம நலசிவம் ஐயா தான் முழுக்க முழுக்க தமிழ் எனக்கு வந்து இந்த பாதையில கொண்டு வந்தது. ஆனா முதல் படி ஐயா அவர்கள் இட்ட பிச்சை என்றுதான் சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பாக 3 பொழிவுகள் நமக்கு கொடுத்தார்கள் இந்த நிகழ்வுக்காக. அதே மாதிரி ஆகம பாரதி முனைவர் சிவஸ்ரீ சபாரத்னம் சிவாச்சாரியார் ஐயா அவர்களும் வந்து நமக்கு திருவிடைமருதூர் பதிகம் 2 பொழிவாக மிகச்சிறந்த 2 பொழிவுகள் நமக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி ருக்மணி அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அம்மா கொஞ்சம் பொழிவாளர்கள் சிக்கல் ஆயிடுச்சுதுமா, எனக்கு வந்து மாசம் 1 கொடுக்குறேன்னு சொன்னவங்க எல்லாம் கடைசி நேரத்துல முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சுமா அப்படின்னு ஒண்ணு, ஏம்மா கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர், அதுவும் குழந்தைங்கள் முதற்கொண்டு முதியவர்கள் வரை அத வயசு வித்தியாசமே இல்லாம மிகச்சிறப்பாக பேச வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது வயது என்பது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளவுதான். ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரின் அனுபவத்தை வெளியில கொண்டு வந்தாங்க பாருங்க. அது எத்தனை பேரிடம் அந்த அனுபவத்தை வெளியில் கொண்டு வந்த விளக்காக இருந்தவர்கள் ருக்மணி அம்மா என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான். அம்மா உற்றோதல்மா போலாமா அப்படின்னாக்க உடனேயே கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகாக இந்த நிகழ்வுக்கு எனக்கு தோள் கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி சைவ சித்தாந்த வித்யாநிதி சிவசண்முகம் ஐயா அவர்கள் 2 பொழிவுகள் நமக்கு மிகச் சிறப்பான பொழிவுகளாக அமைத்து கொடுத்திருந்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக ஆனந்தவல்லி அம்மா அவர்கள் மிக அழகான ஒரு பாடுகின்ற ஒரு அமைப்பை வந்து நாம பாக்குறோம். ஏன்னா இசை ஆசிரியை இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு 3 பொழிவுகள் கொடுத்திருந்தாங்க. அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்தது வனிதா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் மிகச் சிறப்பாக பாடக்கூடியவர்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொழிவாளராக முதல்ல அவங்கள வந்து வேற ஒரு கோணத்துல நமக்கு காமிச்சது அப்படின்னு சொன்னா அது இந்த நிகழ்வாகத்தான் இருக்க முடியும். நிறைய பொழிவுகள், அதாவது 8 பொழிவுகள், அது இல்லாம நமக்கு வந்து இசை சொற்பொழிவாக, நமக்கு வந்து இசை பேருரையாக நமக்கு வந்து விக்னேஷோட சேர்ந்து அம்மா அவர்கள் நமக்கு இதை செய்து கொடுத்தார்கள். 11 பதிகங்கள் இதுவரைக்கும் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 29ஐயும் இருவரும் சேர்ந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறாங்க. ஏன்னா அது அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த அதாவது பதிகத்தை சிந்திப்பது என்பது லேசுப்பட்ட விஷயம் இல்லை இல்லையா. பேசுபவர்கள் கேட்பவர்கள் 2 பேருக்குமே பயன் தரக்கூடிய ஒன்று.
அப்படித்தான் இருவருமாக விக்னேஷ் தம்பி பாட, வனிதா அம்மா அதற்கு பொழிவுரை சொல்ல என்று நாம ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக சுவாமி விஜயானந்தா ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வந்து வேதம் சார்ந்து ஒரு பொழிவு கொடுக்க முடியுமாங்க ஐயா அப்படின்னு கேட்டப்ப எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. பேசுவாங்களா? நேரம் இருக்குமா? எவ்வளோ பெரிய ஒரு சந்தேகம்லாம் இருக்கத்தான் செய்தது. ரொம்ப எளிமையாக 12 பொழிவாக திருச்சாட்டியக்குடி பதிகத்தை மட்டுமே நமக்கு எடுத்து கொடுத்து மிக சிறப்பாக அந்த பதிகத்தை வந்து விளக்கம் கொடுத்தார்கள். ஏன்னா அது வேதமாக, யோகமாக எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு பதிகமாக இருந்ததுனால ஐயாவுடைய அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஐயா அவர்களுக்கு எவ்வளவு வேணாலும் நன்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் உதவிகளை வந்து வாரி வழங்கினார்கள் என்று சொல்ல வேண்டும். ஐயாவுடைய மாணவிகளாக இருப்பவர்கள் தான் நமக்கு பல மொழிகள்ல இன்னைக்கு பொழிவுகள் கொடுத்தவர்கள். அதாவது இட்டாலியன், ரஷ்யன், ஸ்பானிஷ், ஹிந்தி என்று பல மொழிகள்ல, மராத்தி, மன்னிக்கணும், பெங்காலி போன்ற மொழிகள்ல நமக்கு வந்து பொழிவுகள் கொடுத்தது எல்லாமே ஐயாவுடைய மாணவ மாணவிகள் தான். அவர்களுடைய வழிநடத்துதல்ல வளரக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களை வைத்துதான் பல மொழிகள்ல நமக்கு இந்த நிகழ்வுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஐயா அவர்கள் மட்டும் இல்ல, அம்மாவும் சுவாமினி அம்மாவையும் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா அவர்கள் இருவரும் சேர்ந்துதான், ஐயாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கிடைச்சா நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னா உடனே அம்மா அதை பேசி முடிவு பண்ணி எல்லாத்தையும் அந்த அளவுக்கு இருவருமே தோள் கொடுத்தார்கள். வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு ஓரளவுக்கு ஓராண்டு காலம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்களுள் ஐயா அவர்களும் ஒருவர். மீண்டும் கோயில் பிரதிஷ்டை விழா சமயத்துல மறுபடியும் ஐயாவை பத்தி பேசுவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் போகலாம் டீட்டெயில்ஸா. அடுத்ததாக மோகன்குமார் ஐயா அவர்கள் தலைப்பெரும் வித்தியாசமா சொல்லி மிக அழகாக அந்த சிறப்பா கொண்டு வந்த ஒரு அமைப்பை பார்க்கிறோம். அதாவது நமக்கு இந்த பொழிவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொழிவாளரையும் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட, அதாவது பேக்ரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, பல ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அதனால அவங்களுடைய அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஹிஸ்டாரியன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து நம்ம சுவாமிஜி வந்து பிசிஷியன். அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய கோணத்துல அணுகும் போது 9ஆம் திருமுறை நிஜமாகவே பன்முக நோக்கில தான் போச்சுது. மோகன்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதிரை குட்டி எங்களுடைய செல்ல பிள்ளை என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, கண்ணு ஒரு பொழிவு கொடுத்தா நல்லா இருக்கும் கண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிடலாத்த அப்படின்னுட்டு எந்த அளவுக்கு பரீட்சை இருந்தாலும், அதுதான் அதுல வந்து சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பு, பரீட்சை இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அங்கேயும் படிச்சுட்டு இங்கேயும் வந்து பொழிவு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பழ அடியார் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் பழ அடியார் தான். கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி வயது என்பது இந்த உடலுக்கு சொல்ல முடியாது, உயிருக்குத்தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக ஆதிரையெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழ அடியார் தான். முதலில் இந்த இசைப்பாவை வந்து நடனமாக, நாட்டியமாக செய்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தை பெருமான் இவர் மூலமாகத்தான் எங்களுக்கு நிறைவேற்றியும் வைத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆதிரை அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிவ திருமதி வாசுகி அம்மா அவர்கள் மிகச்சிறப்பாக 2 பொழிவுகள், அதுவும் அதாவது அந்த ஹிஸ்டாரியன் அப்படிங்கும் போது அந்த அமைப்புல இருந்து மிகச்சிறப்பான பொழிவுகளாக நமக்கு கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றி. கற்பக ஜோதி முருகவேள் அம்மா அவர்கள் 3 பொழிவுகள் கொடுத்தாங்க. ஆனா இது வந்து நேரா மறைமுகமா அவர்கள் செய்த உதவிகள்னு இருக்கு இல்லையா, இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, இத்தனை மொழிகள்ல வந்திருக்கே, எப்படிமா உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு யாராவது கேட்கறவங்க எல்லாருக்குமே நான் சொன்ன ஒரு பதில் தான் இன்று உங்கள் என் அனைவருக்கும் சொல்கின்றேன். பல மொழிகள்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து பெருமான் கற்பக ஜோதி அம்மா மூலமாகத்தான் அடியேனுக்கு கொடுத்தார். சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க வந்து ஜப்பான்ல இருந்து அவங்க அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஹா அம்மா, அப்ப மத்த மொழிகள்ல கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவர்கள் மூலமாக அண்ணாமலையாரும் நம்பி ஆரூரரும்
இதை வந்து இன்றைய அளவுக்கு செயல்படுத்தி இன்னைக்கு நாம சொல்றோமே இத்தனை மொழிகள்ல வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல் படி எடுத்து இது இப்படி செல்லலாம் என்று சொன்னது கற்பக ஜோதி அம்மா அவர்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துல வந்து நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் மலை வலம் வரும்போது அங்க இருந்து ஒரு வீடியோ கால் போட்டு அண்ணாமலையார காண்பிக்க, அதாவது எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறோமேங்கிற ஒரு அந்த இது இல்லாம, இல்லம்மா இங்கதாம்மா இருக்கிறார் அண்ணாமலையார்னு சொல்லிட்டு அண்ணாமலையார காமிப்பாங்க ஒவ்வொரு தடவையும். அதுவே ஒரு ஆசீர்வாதமா நமக்கு எப்படி நன்றி சொல்றது இதுக்கெல்லாம் இல்லையா? சிவாய நம. அதே மாதிரி தேவகுஞ்சிரி அம்மா அவர்கள் எத்தனை அன்போடு, அதாவது அந்த அன்புங்கிறதுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக நம்ம அம்மாவை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து மிகச் சிறப்பான 2 பொழிவுகள் கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி செல்வன் ரோஹித் மிகச்சிறந்த ஒரு பொழிவாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஆனா மிகச்சிறப்பாக ஒரு பொழிவை கொடுத்தார். இவங்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் சிறந்த ஒரு பொழிவாளராக வரக்கூடியவர்கள், அதாவது ஃபியூச்சர் ஸ்பீக்கர்ஸ். அடுத்தது நமக்கு சுமதி முருகேசன் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த பொழிவுகள் எல்லாம் கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்விஜயா ஐயா அவர்கள் மிகவும், அதாவது ஐயா அவர்களை பத்தி பேசுற எல்லாருக்குமே தெரியும், மிகவும் சைவத்துல ரொம்ப ஊறினவர்கள். இன்றளவும் திருத்தலங்கள்லாம் பத்தி பேசுறதா இருந்தா மிகச்சிறந்த ஒரு பொழிவாக அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஆத்தென்டிக்காக பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் 2 பொழிவுகள் கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் வந்து எப்பவுமே திருமந்திரத்தோட ஒரு பேச்சு, ஒரு கலந்த ஒரு பேச்சு தான் இருக்கும். அந்த அமைப்புல மிகச்சிறந்த 2 பொழிவுகளும் கொடுத்தார்கள். மேற்கொண்டு வாங்குவதற்கு அடியேனுக்கு வினை இல்லை, நல்வினை பயன் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஐயா அவர்கள் தயாராதான் இருந்தாங்க. எனக்கு தான் அதுக்கான நேரம் இல்லை. இனிமேல் பெருமான் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார். அவர் பெருமானின் திருவடிகளுக்கு அந்த விண்ணப்பத்தை வைக்கலாம். அடுத்ததாக நமக்கு சௌரிராசன் ஐயா அவர்கள் அம்மாப்பேட்டையில் இருந்து மிகச்சிறந்த 6 பொழிவுகள், சைவ சித்தாந்தத்தோடு ஒவ்வொரு ஆசிரியரையும் சேர்த்து நமக்கு மிகச்சிறந்த பொழிவுகளாக அமைத்து கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மாயக்கண்ணன் என்ற குஷால் 2 பொழிவுகள், அதாவது ஒரு குழந்தை எவ்வளவு சிறப்பா பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அதுல குஷால் மிகச்சிறந்த ஒரு இடத்தில் இருக்கின்றார். குழந்தைங்கன்னா இப்படித்தான் பேசணும். அதுவும் திருஞான சம்பந்தர் குரு பூஜையோடைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தராகவே வேடம் போட்டு வந்தார். அதுல என்னன்னா, வேடம் போட்டு வந்தது மட்டும் இல்லை, எனக்கு தாளம் கண்டிப்பாக வேண்டும் என்று அந்த இடத்துல வந்து அந்த தாளம் இல்லாம திருஞான சம்பந்தர் இல்ல, அதனால நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கையில தாளத்தோட அமர்ந்து பேசின ஒரு குழந்தை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமான் எத்தனை சீக்கிரமாக, அதாவது ரொம்ப ஆட்கொள்றதுக்கு வந்து வயது இல்லை அப்படிங்கிறத வந்து நாம இந்த குழந்தைங்க மூலமா நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக மதிவேலாயுதம் அம்மா அவர்கள் அரிதான பரல்கள் என்று மிகச்சிறந்த பொழிவுகள், 4 பொழிவுகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்திலும் ஒரு பொழிவு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அதை நம்ம வந்து இது பண்ணல. ஆனா ஆங்கிலத்துல மிகச்சிறந்த பொழிவு, அதாவது அவங்களுடைய அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மிகச்சிறந்த வார்த்தைகள்ல வந்து தேர்வு செய்து அந்த ஒரு பொழிவை கொடுத்திருக்கிறாங்க. விரைவில் அதுவும் வரும்போது நீங்க கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு அதாவது ஆசிரியை அப்படின்றது தமிழ்ல வழி நடத்துறது ஒன்று, ஆங்கிலத்துல கொண்டு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி அம்மா அவர்கள் இந்த நிகழ்வுல சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு நமக்கு வந்து இந்த பொழிவை கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். சிறந்த பொழிவாக நமக்கு அமைந்தது. அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக அருள்ஜோதி நடராஜன் ஐயா, அதாவது நவகிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல, ஏன்னா ஐயா அவர்கள் ஜோதிடகாரர் அப்படிங்கிறதுனால அந்த ஜோதிடத்தை கொண்டு வந்து இந்த 9ஆம் திருமுறை மிகச்சிறந்த அளவுல நமக்கு ஒரு பொழிவாக அமைத்து கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி சங்கர பார்வதி அம்மா அவர்கள் மிகச்சிறந்த, அதாவது இயற்கையையும் திருமுறைகளையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழிவாக அமைத்து கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். உமா குருசாமி அம்மா அவர்கள்
2 அதாவது இந்த கோயிலுக்கெல்லாம் இப்படித்தான் போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு வந்து ஊட்டினது அவர்களுடைய பொழிவு என்று சொல்ல வேண்டும். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது எத்தியோப்பியாவில் இருந்து ஆனந்த் அன்பழகன் 3 பொழிவுகள் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். 4வது பொழிவு கூடிய விரைவில் வரும் பெருமானுடைய கருணையால் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா நிறைவு பகுதி நம்மளுக்கு இன்னும் வரல. அதுவும் ஒண்ணு வந்துரும். அது பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வச்சிருவோம். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது சுரேஜமி அண்ணா. அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க இந்த வருடம். சொல்லி 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 கடைசியில சரி இன்னைக்கு முடிச்சிடலாம்ப்பா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொழிவை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வந்து உட்கார்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொழிவை மிகச்சிறந்த பொழிவாக அமைத்து கொடுத்தார்கள். அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது இலக்கிய மேகம் ஐயா. ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டா அப்படியே மயங்கி உட்கார்ந்துடலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பொழிவு நமக்கு கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக பானுபதி அம்மா அவர்கள் முற்றோதல்களுக்கெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே நேரம் ஒரு பொழிவும் அதுவும் குருநாதர் பத்தின ஒரு பொழிவாகவே நமக்கு இதை அமைத்தும் கொடுத்திருந்தார்கள். ஐயா ஒளியரசு ஐயா கிட்டதான் நாங்க எல்லாருமே தீக்கை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால குருநாதரை பத்தி கேட்கும் போது அது ஒரு தனி ஆனந்தம் தானே. அப்படி ஒரு மிகச்சிறந்த பொழிவாக அமைந்திருந்தது. துர்காதேவி அம்மா அவர்கள் சிறந்த ஒரு பொழிவாக நமக்கு திருவிடைமருதூர் பத்தி பேசினாங்க. அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது உமாபதி ஐயா அவர்கள் அறிய வேண்டிய அரிய செய்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து 100க்கும் மேற்பட்ட கருத்துக்களை நம்மளுக்கு வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிவஞானம் ஐயா அவர்கள் 3 பொழிவுகள் நமக்கு கொடுத்திருந்தார்கள். மிகச்சிறந்த பொழிவு. அதாவது ஒவ்வொன்னுத்திலையும் வேற வேற வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்க முடிந்தது. அப்படிதான் மிகச்சிறந்த உரையாக இதை நமக்கு அமைத்திருந்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக அனுராதா சுந்தர் அம்மா அவர்கள் 2 பொழிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பொழிவு இன்னும் வரல. கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அதாவது மனசுல இருந்து பேசுற ஒரு விதமாக நாம வந்து அம்மாவுடைய பொழிவை பார்க்க முடிந்தது. அடுத்ததாக சிவகாந்தி ஐயா அவர்கள் ஐயா அவர்களுடைய எவ்வளவோ பிஸி ஸ்கெடியூல். ஏன்னா பல இடங்கள்ல வந்து அவங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல இந்த பொழிவு இங்க வந்து நமக்கு கொடுத்தது வந்து நாங்க செய்த ஒரு பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்ம பவானி தியாகராஜன் ஐயா அவர்களோடு சேர்ந்து சிவமாறன் இசை பேருரையாக நமக்கு 9ஆம் திருமுறை அது வந்து 2 நிகழ்வுகளாக, அதாவது திரு இசைப்பா திரு பல்லாண்டி என்று 2 நிகழ்வுகளாக நாம் அதை பார்த்தோம். ஐயா அவர்களுக்கும் சிவமாறன் அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி உஷா அம்மா இன்னைக்கு மலையாளத்துல நமக்கு பாடல்களும் பதிகங்களும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அம்மாதான் காரணம். அதே நேரத்துல ஹிந்திலையும் நமக்கு வந்து முழுக்க செய்து கொடுத்துட்டு வர்றாங்க. அம்மா அவர்கள் தான் தமிழ்லயும் ஒரு பொழிவை மிக அழகாக நமக்கு ஒரு பொழிவை கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். அப்புறம் நம்ம புலவர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் 4 பொழிவுகள் மிகச்சிறப்பான, அதாவது தலைப்பே பாத்தீங்கன்னா மாளிகை பாடிய மன்று என்று திருமாளிகை தேவர் கோயிலை பத்தி பாடினதை மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக நமக்கு பேசி கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக வழக்கறிஞர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சிவனடியார். அதனால வெந்நீரு என்ற திருவெண்ணீரு என்றே அந்த திருநீற்று சிறப்பை பத்தி மிகச்சிறப்பாக ஒரு பொழிவை கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பப்ளிக் எக்ஸாம் அதுவும் வந்துட்டு 10வது அந்த ஒரு சூழல்லையும் இல்ல கண்ணே நீ படிப்பை பாரு அப்படின்னா, இல்லம்மா நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த ஸ்லாட்லயே வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த பொழிவை கொடுத்த குந்தவை அவர்கள். அதாவது சைவத்துல இருக்க வேண்டிய உரைப்பு என்னங்கிறது இவர்களிடம் இருந்தெல்லாம் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமான் ஒவ்வொருவர் மூலமாகவும் அடியேனுக்கு உணர்த்தி வருகின்றார். அந்த அமைப்புல சிவகுந்தவை பெங்களூரில் இருந்து மிகச்சிறந்த ஒரு பொழிவை கொடுத்திருந்தார்.
அதாவது அது மழலை மொழியோடு அந்த ஆழமான கருத்தையும் நாம ரசிக்க முடிந்தது என்று சொல்ல வேண்டும். அவர்களோடு சேர்ந்து அதாவது சிவச்சந்திரன் ஐயாவோடு சேர்ந்து குந்தவை ஒரு வினா விடையாக, அதாவது குந்தவை கேள்வி கேட்க ஐயா அவர்கள் அதற்கு ஐயம் தெளிதல் என்று மிகச்சிறந்த ஒரு பொழிவையும் இருவருமாக கொடுத்தார்கள். மிகச்சிறந்த ஒரு பொழிவாக அது அமைந்தது. ஏன்னா கேள்வி பதில் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுக்கு புரியும். நம்ம சித்தாந்த சாத்திர நூல்கள் எல்லாமே அந்த அமைப்புல தானே இருக்கு. அந்த குறிப்பை நாம இங்க பார்க்க. அடுத்தது விஜய் சுப்பராயன் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பொழிவு, அதாவது அமைப்பும் சிறப்பும் என்ற தலைப்புல மிகச்சிறந்த ஒரு பொழிவை கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே மாதிரி உமையாள் ராமநாதன் அம்மா அவர்கள், அதாவது அமைத்த பண்ணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ் டாக்குமெண்டாகவே அம்மா இந்த பொழிவை இது பொழிவு மட்டும் கிடையாது, இந்த பொழிவுன்னே நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆழமான கருத்து. இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா இவர்களுடைய இந்த குறிப்பை எடுத்து இதை மேற்கொண்டு அவங்க எடுத்து எலாபரேட் பண்ணாங்கன்னாலே அவங்க தீசிஸை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பொழிவாக அம்மாவுடைய பொழிவு அமைந்தது என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மான்வழி ரஞ்சித்தம்மா அவர்கள் திருவண்ணாமலையில் இருந்து 2 பொழிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டும் பொழிவுகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது பிரபாகரன் ஐயா அவர்கள் ஓர் இறை கொள்கை என்ற தலைப்புல மிகச்சிறந்த ஒரு பொழிவு கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது ஞான பூங்கோதை அம்மா அவர்கள், எங்க அம்மாவோட பொழிவை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. கடைசி நிமிஷத்துல சாமியோட கருணை காரணமாக நமக்கு ஒரு பொழிவை கொடுப்பதற்கு பெருமானுடைய கருணை நின்றது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப சிறப்பான பொழிவாக அம்மாவோடதெல்லாம் அமையுங்கிறதுனால ஒரு ஏக்கம் இருந்துச்சையோ அம்மாவோட பொழிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெருமான் அந்த குறையை கொடுக்கல, அழகாக ஒரு பொழிவை கொடுக்க வைத்தார். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிவபுத்திரி தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள், பெரியவா கருணை, அதாவது பதிகங்களை எப்படி பார்க்கணும், பெருமானை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அறிவாக போகலாம், இல்லைன்னா அன்பாக போகலாம், இல்ல உறவாக பார்க்கலாம். அம்மா அவர்கள் உறவாக பெருமானை பார்த்து நமக்கும் எப்படி பார்ப்பது என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது பூங்குடி ஆனந்த் அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு பொழிவாக அமைத்துக் கொடுத்தார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இத்தனை சிறப்பு சொற்பொழிவுகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பல மொழிகள்ல 9ஆம் திருமுறையும் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இது நான் ஆங்கிலத்திலேயே கொண்டு வரேன், ஏன்னா ஆங்கிலத்துல உள்ள பேச்சு அப்படிங்கிறதுனால. I would like to take this opportunity to thank Swamini Divyananda Saraswati Amma from Florida. She gave a wonderful speech on 9th Tirumurai in English with her affection towards Lord Shiva and her devotion towards the text, as in Tamil text as well as Sanskrit text, and also her journey throughout her life with Swamiji. She was able to put that across in words. I would like to take this opportunity to thank her for giving me this wonderful speech. Same ways, when we talk about Japanese language, Mrs. Meena and Miss Janani Anand, both of them joined hands in giving speeches in Japanese. Totally 7 speeches they have given, and not only that, they are helping us in transliteration of the 9th Tirumurai, so that very soon you will be seeing 9th Tirumurai coming up in Japanese languages as well, so that if someone wants to follow through and sing the padigams, there will not be any problems for them. They can just follow the words and start singing, because we are trying to incorporate that with Oduwar Ayya's verses as well. I would like to take this opportunity to thank Sivathiri Subramaniam sir as well, because he gave 2 speeches in beautiful Telugu language. So I would like to take this opportunity to thank him. Same ways, Bengali language, Dr. Blancha Sarkar. She was the one who gave us a beautiful talk in which is introduction of 9th Tirumurai in Bengali. I would like to take this opportunity to thank Malancha madam as well. I would also like to
take this opportunity to thank Yulia, Madam Yulia, for giving a beautiful speech in Russian language. We could see the way how she was, uh, the passion that she has towards Lord Shiva was so vivid while she was giving that talk. Of course, when you look at it, Russian language is a little bit new to most of us. So all we could see was only her conviction rather than understanding the words. So I would like to take this opportunity to thank Madam Yulia. Same ways, I would like to take this opportunity to thank Madam Gomati, as well as Sivadipti as well. Both of them gave a wonderful speech in Hindi language. We all know the importance of Tirumurai, so but it was given in a beautiful manner in a different language to enable this to reach a wider audience as well, I would say. So I would like to take this opportunity to thank Madam Sonia for giving this speech, which is Introduction to Ninth Tirumurai in the Italian language, and Sivathiru Neelamegan Ayya for giving this in Introduction to Ninth Tirumurai in Kannada language as well. Thanks to Neelamegan Ayya as well. And thanks to Murthy Ayya for giving this same thing as an Introduction to Ninth Tirumurai in Marathi language. He was so charged up, and he wants to continue this particular service, because we all know the importance of having another language under your belts is not just a language alone, just to spread the beautiful the work of Lord Shiva as well. So that is what Murthy Ayya is trying to do. I would like to take this opportunity to thank him as well. I would like to also take this opportunity to thank Lalita Amma and Usha Amma for giving beautiful speeches in Malayalam language. We had two speeches from Lalita Amma and one speech in Malayalam by Usha Amma. And as I said, Usha Amma is working so hard to bring all the Tirupathigams in Malayalam language as well. I would like to take this opportunity to thank both of them. And at the same time, Spanish language, Madam Zule was the one who gave a wonderful speech as an introduction to Ninth Tirumurai in the Spanish language as well. We were able to see the conviction in her, the way how she was talking, thanks to Madam Zule as well. So இது பல மொழிகள்ல நாம அறிமுகம் செய்தோம் அப்படின்றத பார்த்தோம். அந்த இது முடிந்த உடனே நாம இந்த 9ஆம் திருமுறைய கலைநயத்தோட எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனசுல புகுந்து சாமி இதை நிறைவேத்துனாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இசைப்பாவை இசையாகவே நமக்கு கொடுத்தவர்கள் அப்படின்னா விலாசினி அருள் அம்மா அவர்கள் நமக்கு வீணையாகவும், ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் வீணையாகவும் நமக்கு வாசித்து கொடுத்தார்கள். புருஷோத்தமன் ஐயா அவர்கள் மிருதங்கமாக நமக்கு இசைப்பாவை கொடுத்தார்கள். புது விதமாக நாம் அதை கேட்க முடிந்தது. இசைப்பாவை நாட்டியமாக நமக்கு கொடுத்தது சிவ ஆதிரை. முதல்ல சாமி அவங்களுடைய மனசுல தோன்றி இந்த எண்ணத்தை கொடுக்க, பண்ணலாமாத்த அப்படின்னு கேட்ட உடனே சரி கண்ணு பண்ணலாமே, நம்ம முயற்சி செய்யலாமே அப்படின்னப்ப எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம மிக அழகாக இந்த நிகழ்வை, நாட்டியத்தை நமக்கு ஆடி கொடுத்தார்கள். அதை தொடர்ந்து மிதுலா அவர்கள் மிக அழகாக ஆடி கொடுத்தார்கள். அதே மாதிரி நாட்டியக்கூட மாணவிகள் மூவருமே நமக்கு மிகச் சிறப்பாக 9ஆம் திருமுறை நாட்டியத்தை நமக்கு செய்து கொடுத்தார்கள். அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி பாடி கொடுத்தவர்கள் அப்படின்னு சொன்னா காளிதாஸ் ஓதுவார் ஐயா அவர்கள் வகுப்பாகவும் எடுத்தாங்க. 19 வகுப்புகள் எடுத்தாங்க. 29 பதிகங்களையும் பாராயண முறையிலையும் நமக்கு பாடி கொடுத்தார்கள். அதே மாதிரி நமக்கு ஓதுவார் அம்மா, சிவத்திருமதி கௌரி ஓதுவார் அம்மா, சுமித்ரா ஓதுவார் அம்மா இருவருமே நமக்கு பொழிவுகள் கொடுத்தாங்க. பொழிவுகள்னா என்ன, பாடி மிக அழகாக திருவிசைப்பாவை பாடி நமக்கு நிகழ்வுகள் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி திருவிசைப்பாவை பாடலாக நமக்கு கொடுத்தது வேதேஷ் மற்றும் உதயகுமார், சந்தோஷ், சிவா, சரணி, சஹானி என்று இவர்கள் அனைவருமே நமக்கு பாடல்களாக, பதிகங்களாக பாடி சிறப்பு சொற்பொழிவுகள் நிகழ்விலேயே நம்மளுக்கு பங்கெடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும்.
இதுல என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னா, செங்காங் வேல்முருகன் ஞானமுனீஸ்வரர் ஆலயம் திருமுறை மாணவிகள் வந்து சேர்ந்து இந்த சேந்தனார் வரலாறை வந்து ஒரு வில்லுப்பாட்டாக, இதுல யாருக்குமே வில்லுப்பாட்டு எப்படி செய்வது என்று தெரியாது. பயிற்சி எடுத்து அதுக்கான ஸ்கிரிப்டை எழுதி பயிற்சி எடுத்து என்ன சிறப்பாக ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து நீங்க அதுல பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது பெருமானுடைய கருணை தான். வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மிகச்சிறப்பாக இதை வந்து செய்து கொடுத்தார்கள். அதற்காக கோயில் நிர்வாகத்தினருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்துல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா வில்லு பாட்டு பாடுறது ஒரு 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 குழு அப்படின்னாலும் இதற்கு அனைத்தும் செயல்படுத்துறதுக்கு வந்துட்டு அதாவது பேக் எண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியாக நின்று இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக, நமக்கு புதிய நிகழ்வாக அமைத்து கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி இந்த இசைப்பாவில் வரக்கூடிய இசை கருவிகளை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக, அதாவது சிலம்புன்னா இப்படி இருக்கும், மிருதங்கம்னா இப்படி இருக்கும், அதே நேரத்துல வந்து ஒவ்வொன்றையும் தாளத்துல இருந்து, சங்கநாதத்துல இருந்து, வீணையில இருந்து மிக அழகாக அந்த இசை கருவிகளை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா நமக்கு செய்து கொடுத்த குளத்தூர் பன்னிரு திருமுறை மன்றத்தின் மூலமாக நம்மோடு இணைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிறப்பு சொற்றொடர் என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அதாவது மனம் கவர்ந்த சொற்றொடர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்புல பார்த்தோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஆரம்பித்து வைத்தவர்கள் நெல்லை வடிவு அம்மா. அதாவது எப்படின்னா, ஒரு சிறப்பு சொற்றொடரை எடுத்துக்கணும், இந்த மனம் கவர்ந்த சொற்றொடர், அதை பத்தி 5 நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினதுல நெல்லை வடிவம்மா ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் செந்தாமரை செல்வி அம்மா அவர்கள் 29 பதிகங்களுக்கும் உள்ள சிறப்பு சொற்றொடர் மிகச் சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்தார்கள். 29 பதிகத்தையும் அப்படியே 5 நிமிடத்துல வந்து நமக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கறத வந்து அம்மாவுடைய பொழிவு மூலமாக நமக்கு கேட்க முடிந்தது, ரசிக்க முடிந்தது. இருவருக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தது நம்மளுடைய இந்த நிகழ்வுல எது எல்லாம் பிரபலமா பேசப்பட்டுச்சோ இல்லையோ, குழந்தைகளுடைய நிகழ்வு கண்டிப்பாக பேசப்பட்டுச்சு. அதை நம்ம சொல்லியே ஆகணும். இத்தனை குழந்தைங்க நமக்கு வந்து பங்கெடுத்தார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் நமக்கு வந்து குழந்தைகளுடைய நிகழ்வு என்று வைத்திருந்தோம். அதுல அவங்க பாடலாம், வாசிக்கலாம், இல்லைன்னா ஒரு உரையாடல் மாதிரி செய்யலாம். அவங்களுடைய கற்பனைக்கு விட்டுட்டோம். நீங்க என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா சிறப்பாக நமக்கு, அதாவது 29 பதிகங்களையும் நமக்கு பாடி கொடுத்த குழந்தைங்க இருக்கிறாங்க. வேதேஷ் வந்து சொன்ன மாத்திரத்துல அடுத்த நாளே வந்து 29 பதிகத்தையும் பாடி அனுப்பிட்டாரு. அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 29 பதிகத்தையும் அனுப்பினாரு. அப்படிப்பட்ட குழந்தைங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் சரி, நமக்கு எல்லாம் யாரையுமே இங்க விடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்க ஒரு டீம் தான் நமக்கு சாமி கொடுத்திருந்தாரு. நங்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க 29 பதிகமும். இதுல என்ன அழகுன்னா, நங்கை வந்து பிராக்டிஸ் பண்ண கோவிந்தன் வந்து அவங்களுடைய தம்பி கூட இருந்து அதை கேட்டு 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 பாட்டை மட்டும் மனப்பாடமா அவர் வந்து பாடிடுவாரு. அவருக்கு தனி பிராக்டிஸ் எல்லாம் கிடையாது. அக்கா பாடுறத பிராக்டிஸ் பண்றத பார்த்துட்டு இவரு வந்து பாடி கொடுக்கிறார். அப்படியெல்லாம் உள்ள குழந்தைங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேற என்ன சொல்றது, பெருமானுடைய கருணை தான் இந்த குழந்தைங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்தாது அப்படின்னு. இத்தனை குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக மனம், மொழி, மெய்களால் நன்றிகளை சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு குழந்தைங்கன்னு நம்ம பார்த்தாலும் பழ அடியார்கள். நம்ம சொன்ன மாதிரி எத்தனையோ பிறவிகள்ல அவங்க செய்த நல்வினை பயன்தான் இன்னைக்கு அவங்களுக்கு திருமுறையை வந்து பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதனால நம்மளுக்கெல்லாம் அந்த வயசுல கொடுக்கலையே சாமின்னு ஒரு ஏக்கத்தோட இவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றிகளை சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றோம். அற்புதமாக நமக்கு பங்கெடுத்து இதெல்லாம் வந்து நமக்கு செய்து கொடுத்தார்கள். சிங்கப்பூரில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, அதே நேரத்துல இந்தியாவில் இருந்து என்று பல குழந்தைகள் நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு முற்றோதுதல். இத வந்து நாம அதாவது எல்லாம்னா எப்படி மொத்தமா எல்லா பதிகத்தையும் பாடணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இத வந்து நமக்கு எளிமையாக எப்படி பாடுவது அப்படின்னு நம்ம திணறிட்டு இருந்தப்ப நமக்கு முனைவர் கூப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள் அவங்க சேனலுக்காக பாடினதை நாங்க கடன் எடுத்து அதுல இருந்துதான் நாங்க பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காளிதாஸ் ஓதுவார் ஐயா அவர்கள் நமக்கு 29 பதிகங்களையும் பாராயண முறையில பாடி கொடுத்தாங்க.
அதற்கப்புறம் இப்போது பாத்தீங்கன்னா சிவகுமார் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு 29 பதிகங்களையும் பாடி கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த பதிகங்கள் தான் இப்போ பல மொழிகள்ல வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் மற்றும் ஜாப்பனீஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னா வந்துட்டு இருக்குது. இன்னும் முடியல, ஆனா வந்துகிட்டு இருக்கு. வந்துரும் கூடிய விரைவில் பெருமானுடைய கருணை காரணமாக. வேறு மொழிகள்ல இதோடு எங்களோடு பணி செய்ய விருப்பம் உடையவர்கள் அடியேனை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஒரு ஆசை, எல்லா மொழிகளிலும் முடிந்த அளவு 9ஆம் திருமுறை மட்டுமாவது கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்தாருன்னா இந்த பிறவிக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால நம்ம அந்த முயற்சியில இருக்கிறோம். வேற மொழிகள்ல உங்களால தட்டச்சு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அடியேன் கூட தொடர்புக்கு வாங்க. அதுக்கப்புறம் நாம இதை எப்படி எடுத்துட்டு போறது, அடுத்த நிலைப்பாட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்றத பத்தி பெருமான் கருணையோடு நாம ஆலோசிக்கலாம். I would like to take this opportunity to request if anyone in this who's listening to this would be interested to give a transliteration in their own languages, so that at least the 29 padigams that we have, which Odhvaraya has sung, we can bring those in various languages. So it won't be a very big difficulty for someone who wants to sing. All they will be able to do is just play this video with the verses there in the video itself. They can listen to Odhvaraya singing and they can see the words, so that it will be easy for them to follow through. If anyone is interested to work on this, please do get in touch with me so that we can think about it for the next step. Thank you so much. அடுத்ததாக முற்றோதல் ஐயா அவங்க எல்லாம் பாடி கொடுத்தாங்க. அப்ப நாங்க அதை படிச்சு பார்க்கணும் இல்லையா? அந்த அமைப்புல நமக்கு 9ஆம் திருமுறை முற்றோதுதல்கள் செய்துட்டு வந்தோம். இதுல ஒண்ணு கண்டிப்பா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. மாதம் ஒரு முற்றோதல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்புல நாங்க இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு முடிவுல இருந்தோம். நவம்பர் மாதத்தில் இருந்து 3 தடவை ஏதோ ஒரு காரணம் பற்றி நடக்கல. 3 தடவையுமே நடக்கல. அப்ப எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் வந்தது. உண்மைதான். அது கார்த்தி அம்மாட்ட தான் அம்மா என்னம்மா சாமி பாட வேண்டான்னு சொல்றாராமா, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருத்தப்பட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தப்ப 3 தடவை தடையாயிடுச்சுதுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்ப ஒண்ணும் பெருசா அம்மா சொல்லல. ஆனா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இரவு ஒரு 9:30 அந்த நேரம் இருக்கும், சிங்கப்பூர் நேரம் 9:30 மணி இரவு கால் பண்ணி, அம்மா ஒரு 2 மணி நேரம் ஓய்வா இருக்கீங்களா அப்படின்னாங்க. இருக்கிறேம்மா அப்படின்னப்ப, சரி வாங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு பதிகம் நான் ஒரு பதிகம், நீங்க ஒரு பதிகம் நான் ஒரு பதிகம் முற்றோதல முடிச்சிடலாம் அப்படின்னு 2 மணி நேரத்துல முடிச்சோம். அடுத்த நாளும் அதே மாதிரியே ஒரு 8 மணி போல கால் பண்ணாங்க, 2 பேரும் முடிச்சோம். அதுக்கு அடுத்த நாளும் இதே மாதிரி 3 தடவை தடைப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க, 3 தடவை பாட வச்சுட்டாரா, இப்ப போய் முற்றோதலை ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த முற்றோதலுக்கு அதாவது அடியனுக்கு திருப்பியும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் கொடுத்தது அம்மா மூலமாகத்தான் பெருமான் கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தடைகள் எங்க இருந்தெல்லாமோ வந்தது, ஆனால் அதை எல்லாத்தையும் உடைப்பதற்கு சாமி பக்கத்திலேயே ஆளுங்களையும் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அது கார்த்தி அம்மாவை தான் நான் சொல்லணும். நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர், ருக்மணி அம்மா எல்லாருமே எனக்கு உதவி செய்தவர்கள் தான். அதுவும் சரஸ்வதி அம்மால இருந்து எல்லாருமே. ஆனா கார்த்தி அம்மா இந்த முற்றோதலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு உதவி செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இன்று வரைக்கும் வியாழன் இன்றைக்கு வரைக்கும் எல்லா வியாழக்கிழமையும் நாங்க ஒரு முற்றோதலை போட்டுடுறோம். வீடியோவா வர்றதில்ல, அபிஷியலா வர்றதில்ல அப்படின்னாலும் பாடுவோம்மா வாங்கம்மா ரெடியா, 2 மணி நேரம் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு 2 பேரும் பாடுற ஒரு வழக்கத்தை இன்று வரைக்கும் பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதற்காக முற்றோதல் குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, அதே நேரத்துல புஜகேஸ்வரர் யுஎஸ்ல இருக்கக்கூடிய சாமி அவர் ஒரு முற்றோதல்ல பங்கெடுத்தாரு. அதனால அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்துல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் அதாவது முற்றோதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா முற்றும் ஓதி நம்மளுடைய வினையை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல மிகச்சிறந்த ஒரு உதவியாக நமக்கு இந்த பதிகங்கள் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக திருத்தல பயணம். I would like to take this opportunity to thank Saurirasan Ayya from Amapete, Vijayananda Saraswati ji from Florida, as well as Divyananda Saraswati ji from Florida, for being with us in this trip. We went
almost we could not complete all the 14 temples, but we started with this. We were able to go through almost like 7 to 8 temples. um, Hopefully in future Lord Shiva will give us the opportunity to finish all the temples. We were able to give this in Tamil as well as in English languages, and I would say this was not an easy task, taking into consideration the climate, the roads, as well as the environmental factors and all these. It was not an easy task, but yeah, Lord Shiva made it happen. That's what we have to say. I would really want to thank all three of them for making this trip, making this event happen. Thank you so much. இந்த கோயில் திருத்தல பயணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சௌரிராசன் ஐயா அம்மாப்பேட்டையில் இருந்து, அதே நேரத்துல விஜயானந்தஜி ஐயா அவர்களும் திவ்யானந்தஜி ஐயா அம்மா அவர்களும் நமக்கு கூட இருந்து இந்த திருத்தலங்களுக்கு நாங்க செல்லுவதற்கு அங்கே சென்று அங்க உள்ள அந்த அங்க உள்ள வேலை செய்பவர்களிடம் எல்லாம் பேட்டி எடுத்து, அப்படி ஒரு அமைப்பு வந்து எங்களுக்கு சாமி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கொடுத்தார். 14 தலங்களுக்கும் போக முடியல இந்த தடவை. கூடிய விரைவில் பெருமான் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு 3 பேர் கூட சென்று வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குரு இலிங்க சங்கமம் என்பத அந்த இடத்துல பார்த்தோம். ஏன்னா 3 பேருமே குருமார்கள். குரு அந்த 3 பேர் கூடயுமே ஒரு சங்கமமாக சென்று, அதுவும் இலிங்கத்தை தரிசிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய பேரு சாமி கொடுத்தாருன்னு சொல்லணும். அது 9ஆம் திருமுறை அடியனுக்கு கொடுத்த பிச்சை. இவர்கள் 3 பேர் கூடயும் நம்ம செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அதற்காக மூவரிடமும் அதே நேரத்துல பெருமானின் திருவடிகளுக்கும் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக நிறைவு நிகழ்ச்சியாக 9 திருமேனி பிரதிஷ்டை விழா. இது வந்து திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமத்துல நடந்தது. அதாவது இதோடைய பேக்ரவுண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது, இந்த 9ஆம் திருமுறைன்னு ஆரம்பிக்கும் போது 9 திருமேனி எங்கேயுமே இல்லையாங்கிற ஒரு ஏக்கத்தை சாமி கொடுத்தது என்னமோ உண்மைதான். படங்கள் தேடினோம், உருவங்கள் தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. எப்படி இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாத அளவு. இப்போ திருமுறைகள் தான் உயிர் என்று சொல்றோம், ஆனா அவங்க அதை பாடினவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியலையா? 11ஆம் திருமுறை ஆசிரியர்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த கதி தான் நம்ம இப்ப இருக்கிறோம். அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, நாம அதை மிஸ் பண்றோமேங்கிற எண்ணம் கூட இல்லாம நாம இருக்கிறோங்கிறதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அப்ப எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியலையே, என்ன பண்றதுன்னு தேடி 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 அலைஞ்சப்பதான் நல்லசிவம் ஐயாவோடைய அப்பா வந்து ஒரு நூல் போட்டிருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஐயா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். தாக்கோ பரமசிவனார் ஐயா அவர்கள் வந்து நிறைய கருத்தரங்குகள் நடத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு சிற்பிய வச்சு 9 திருமேனி உருவ அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஐயா அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அத முனைவர் கோப்பர் நல்லசிவம் ஐயா அவர்கள் அடியரிடம் கொடுத்தார்கள். அதை கொடுத்தமா, இதுதான் இப்போதைக்கு இருக்குது, நம்மளுக்கு வேற எங்கேயுமே இல்ல, உருவ திருமேனியெல்லாம் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அது ஒரு சிற்பி கிட்ட இருந்து வந்தது, அந்த காலத்துல இருந்து வந்தது அப்படிங்கறதுனால கண்டிப்பாக அது ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு டாக்குமெண்ட்ன்றது புரிஞ்சிச்சு. அதை வைத்து ஒரு சிற்பியிடம் கொடுத்து இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தப்ப, ஏதாவது ஆலயத்துல இதை வைப்பதற்கு நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு குழுவுல கேட்டிருந்ததுதான். ஆனா அடியனுக்கு கூட சொல்லாமல் தெரியாமல் திருவண்ணாமலையில் திருமூலர் திருமுறை ஆசிரமத்துல சுவாமிஜி ஐயா அவர்களும் சுவாமினி அம்மா அவர்களும் இத வந்து ஒரு சர்ப்ரைஸா, அதாவது எனக்கு கூட சொல்லாம எனக்கு சர்ப்ரைஸா இத வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 9 திருமேனியையும் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதற்கு இடம் அமைத்து 9 அங்கே வரவழைத்து மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். இத வந்து வெறும் வார்த்தையில நாம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, ஆசைப்படுறது என்னமோ உண்மை, ஆனா அதை நிறைவேற்றுறது அப்படிங்கறது வந்து ஒரு குருநாதராலதான் முடியும். ஒரு குருநாதர், தகப்பனார், இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு வருவாங்க. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா 20மே அம்மாவும் சரி ஐயா அவர்களும் சரி இதை கொண்டு வந்து அங்கே வைப்பதற்கு எத்தனை சிரமங்கள் அவர்களுக்கு. ஏன்னா அவங்களும் இங்க இல்ல, அமெரிக்கால இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் வித்தியாசம். அதனால இவங்களுக்கு பகல்னா அவங்களுக்கு இரவு.
ஆனா அந்த சிற்பி கிட்ட பேசி அதை மிக அழகான ஒரு வடிவமாக கொடுத்து அதை மிக நேர்த்தியாக உயிருள்ளவர்களாக அங்கே வந்து இன்று அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த ஒன்பதின்மர் அப்படின்னாக்க அதற்கு 100% கண்டிப்பாக எல்லாரும் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் அடியேனை வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. 1% கூட அடியேனுக்கு அதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்ல. உண்மையாகவே இல்ல. அது பெருமானுக்கு மட்டுமே தெரியும். இவர்கள் இருவருமே அதை செய்த மிக அழகாக அங்க கொண்டு வந்து அவர்களை 9 அங்கே அமர வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனம், மொழி, மெய்களால் இந்த உயிர் இருக்கும் வரை கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்காக எத்தனை சிரமங்கள் அவங்க பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அந்த 9 இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கறத ஆத்தென்டிக்கா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பதிப்பு வெளியிட்டவர்கள் அப்படின்றத பாக்குறத விட பதிப்பு வெளியான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதீனங்களுடைய முன்னிலையில அதே நேரத்துல காசியில வச்சு வெளியிடப்பட்ட நூல்ல வந்த உருவ அமைதி என்ற கட்டுரை. அதை எழுதினது ஒரு சிற்பி, எழுத வைத்தவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்த முனைவர் தாக்கோ பரமசிவனார் ஐயா அவர்கள். இது எல்லாமே வந்து இந்த 9 திருமேனிகள் ஆத்தென்டிக்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதற்காக உங்களிடம் பகிரப்படுகின்றது. சிவாயனம். இப்படிதான் இன்று இந்த 9 அங்கே வந்து மிகச் சிறப்பாக அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது நாம் சென்று கண்டிப்பாக பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று இந்த 9 திருமேனிகள். ஏன்னா எங்கேயுமே இல்லாத ஒன்று. இதே மாதிரி 11ஆம் திருமுறை ஆசிரியர்களுக்கும் கூடிய விரைவில் நாம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 12 திருமுறைகள் எங்கள் உயிர் மூச்சு என்று நாம் சொல்லுவது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது. உயிர் உள்ள வரைக்கும் அது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் மிக இல்லை. சிவாய நம. செப்டம்பர் 20 இந்த வருடம் நமக்கு வந்து நிறைவு நிகழ்வாக, அதே நேரத்துல பிரதிஷ்டை விழாவாகவும் நிறைவு நிகழ்வாகவும் நமக்கு அமைந்தது. அதில் பங்கெடுத்து மிகச்சிறப்பாக பேசிக் கொடுத்த மதிவேலாயுதம் அம்மா அவர்களுக்கும், மான்மொழி ரஞ்சித் அம்மா அவர்களுக்கும், சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்களுக்கும், சுப்ராயன் ஐயா அவர்களுக்கும், சிவசண்முகம் ஐயா அவர்களுக்கும், மங்கையர்க்கரசி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம், மொழி, மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மிகச்சிறப்பான 9ஆம் திருமுறை கச்சேரியை நமக்கு வழங்கி அந்த இடத்துல முற்றோதலுக்கும் ஐயா அவர்கள் நம்மளோடு இருந்தாங்க. கச்சேரியையும் மிகச்சிறப்பாக வழங்கிய மருது சிவகுமார் ஓதுவார் ஐயா அவர்களுக்கும் மனம், மொழி, மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு இதற்கு பக்கவாத்தியம் வாசித்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மிகவும் நாங்க வந்து இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா திக்கற்ற இருந்த நேரத்துல வந்துட்டு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு குழுவை நமக்கு வந்து அறிமுகம் செய்து வைத்தார்கள் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதுல வந்து யாரையாவது விட்டிருந்தேன் அப்படின்னா அது அடியனுடைய தவக்குறைவு என்று எடுத்துக்கொண்டு மன்னித்து பொறுத்தருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா நேரடியாக உதவி செய்தவர்கள் என்று இருந்தாலும் பின்புலமாக இருந்து உதவி செய்தவர்கள் நிறைய 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 நிறைய. நீங்க பாத்தீங்கன்னா மேடைக்கே வராதவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு இன்று வரைக்கும் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். யாரேனும் பெயர்களை விட வச்சிருந்தாரு சாமி அப்படின்னா அதற்கும் அடியேனை மன்னித்து அருள வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையோடு விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டு இந்த 9 திருமேனிகள் இன்று அங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த ஆலயத்திற்கு சென்று 9 திருமேனிகளையும் பார்த்து ரசித்து 9ஆம் திருமுறையை வாயார மனதார இவர்கள் முன்னிலையில் நீங்கள் பாட வேண்டும் என்று உங்களுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த நன்றி உரையை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அதாவது நிறைவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதற்கு ஒரு நிறைவு அடுத்த நிகழ்வுக்கு ஆரம்பம் என்று எடுக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் போது 365 நாட்கள் நிகழ்வு அப்படின்னு ஆரம்பித்தோம். எல்லாரும் கேட்ட கேள்வி, அம்மா 301 பாட்டு தான்மா இருக்கு, இதுல எப்படி நீங்க 365 நாள் இழுக்க போறீங்க அப்படின்னப்ப நிஜமாவே பதில் இல்ல அடியன்ட்ட. ஏன்னா அதை நான் யோசிக்கவே இல்லையே. நான் யோசிச்சிருந்தா தானே
அண்ணாமலையார் பாத்துக்குவாரு, அவர் பாத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 பொழிவுகள் தயாரா கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு சாமி. வேற என்ன சொல்ல முடியும் சாமியோட கருணை இல்லாம? இத வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இத நாங்க செய்தோம் அப்படின்னு யாராவது ஒண்ணு சொல்ல முடியுமான்னா முடியாது. முதல் 50 நிகழ்வு வரைக்கும் நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது உண்மை, சத்தியம். நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு இருந்தது என்னமோ உண்மைதான். 50 நிகழ்வுகள் தான் அப்படி இருந்தது. அதற்கு பிறகு தலையில ஓங்கி அடிச்சு அண்ணாமலையார், எப்பா இது என்னுடைய ப்ரோக்ராம், நான் சொல்றத மட்டும் நீ செய்துட்டு பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்திலையும் காண்பித்தார். எந்த அளவுக்குன்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரிதான். எந்த அளவுக்கு அப்படின்னா அடுத்த நாள் பேச வேண்டியவர்கள் கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு காரணம் பற்றி வர முடியாம போயிடும். அண்ணாமலையார்ட்ட போய் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி, சாமி நாளைக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, பொழிவுகள் இல்ல, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறது. அடுத்த நாள் காலையில யாராவது ஒருத்தர், அம்மா நான் பொழிவு ரெடியா இருக்கிறேம்மா, பேசிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது பெருமானுடைய கருணை இல்லாம நாம வேற என்ன சொல்ல முடியும்? முதல் 50 பொழிவுகள்ல நான் எடுத்த ஸ்ட்ரெஸ்ஸும், நான் பண்றேங்கிற அந்த ஒரு அமைப்பும் எத்தனை மன அழுத்தம் கொடுத்ததோ, 50வது பொழிவுக்கு மேற்கொண்டு ஒரு பிரச்சனை இல்லாம அண்ணாமலையார் இதை இன்றளவும் நடத்தி வருகின்றார். இது வெறும் பேச்சுக்கு இல்ல, என் கூட பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பெயர் மட்டும்தான் எனக்கு கொடுக்கிறாரு, நிகழ்வுகள் அனைத்தும் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய கருணை இல்லாம இந்த அளவுக்கு இது வந்திருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் 9ஆம் திருமுறை தெரியாது, ஏன் 1 வருடம் தெரியாது. இது எல்லாமே அண்ணாமலையார் கொடுத்த உத்தரவு. அதை பொறுத்து நாம் அப்படியே பயணத்துல மேற்கொண்டு செய்துட்டு இருக்கிறோம். அடுத்த பயணமாக நமக்கு அடுத்த உத்தரவாக நமக்கு சொக்கநாத வெண்பாவை கொடுத்திருக்கின்றார் பெருமான். அது கூடிய விரைவில், அதாவது அடுத்த வாரத்தில் இருந்தே ஆரம்பிக்கும். ஏன்னா நன்றி உரை முடிக்காம அதை ஆரம்பிக்க கூடாதே, என்ன பண்றது சாமின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இதுக்கான உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு இந்த நன்றி உரை வந்துட்டதுனால அடுத்த வாரம் ஒரு தேதியை கேட்டு சாமி கிட்ட கேட்டுட்டு சொக்கநாத வெண்பாவுக்கான அடுத்த நிகழ்வாக நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பெருமான் ஆனா உத்தரவு கொடுத்துட்டாரு. என்னையில இருந்து ஆரம்பிக்கிறதுன்றத குறிப்போட உங்ககிட்ட விரைவில் சந்திக்கின்றேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருட நிகழ்வு இது ஒரு மிகப்பெரிய தேர். ஒருவர் தான் இழுத்தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுவும் தனிப்பட்ட மனிதனாக இருந்து லாவண்யா என்ற நான் இதை செய்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதற்கான தவம் அடியேனிடம் இல்லை. ஆனா அண்ணாமலையாரும் நம்பி ஆரூரரும் என் கூட சரி இத்தனை பேர், இத்தனை நல்லுள்ளங்களோடு இந்த நிகழ்வை பயணிக்க வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது பெருமானுடைய கருணை அல்லாமல் வேற எதையுமே நாம் அந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்படித்தான் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அமைந்திருக்கின்றது. அதனால இதுல பங்கெடுத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மனம், மொழி, மெய்களால் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இந்த நன்றியுரையை நிறைவுக்கு கொண்டு அடுத்த நிகழ்வுடைய அறிவிப்பு விரைவில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த நிகழ்வை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.